கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய காலை தின பகுதிக்கு கூட உங்களை ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கிறதான வசனமானது ஏசாயா 54வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடிவெற்றிப்பார்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்களுடைய மனதில் நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகமானது, இன்றைக்கு உலகத்தினுடைய விலையேற்றங்கள், இன்றைக்கு உலகத்துடைய சூழல்கள், இவை எல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த உலகத்தில் எப்படி நாம் ஜீவிக்க போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று சொல்லி உங்களுக்குன்னா ஒரு கலக்கமும் ஒரு பயமும் ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ளாய் தோன்றி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லுவதை விட நம்பிக்கையான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசித்த இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, இஸ்ரவேலர் எதிர்காலங்களிலே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை குறித்து இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இந்த வசனங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இவ்விதமான வார்த்தைகள் நாம் அதில் பங்குடையவர்களாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆகவே எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இவ்விதமாய் நீங்கள் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்காலங்களை குறித்து நீ பயப்பட தேவை அவசியமில்லை. ஏனென்று சொன்னால், நான் உன்னை இவ்விதமாய் இந்த வார்த்தையின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தில் 1-8 முடிய நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த வேத வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கீழே உள்ள ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 4வது வசனத்தை, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே, நீ இளைச்சடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதை வெறுப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே, நான் உன் கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன் என்று சொல்லி நீங்கள் அந்த அதிகாரத்தில் அந்த 8 முடியல வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஆகவே நீங்கள் நேற்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் சூழலை குறித்து, இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பயந்து நடுங்கிக் கொண்டு நம்பிக்கையற்றவர்களாய் நீங்கள் இருந்திருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், தேவன் உங்களை அற்புதமாய் நடத்தி செல்வார். உலகம் தலைகளாய் மாறினாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கைவிடாதபடிக்கு உங்களை நித்தமும் ஆசீர்வாதமாய், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். உங்கள் பயத்தை தூரம் எடுத்து போடுங்க, ஜெபத்தோடு இருங்க, ஸ்தோத்திரங்களோட நம்பிக்கையோட வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள தகப்பனே, என் தேவ ஆவியானவர், இன்றைக்கு நீர் எங்களோடு பேசியிருப்பதற்காய் நன்றி. நாங்கள் ஆண்டவர் நம்பிக்கையற்றவர்களாய் பயந்து நடுங்கி கொண்டிருந்தோம், பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ற வசனத்தின் மூலியமா எங்களோடு நீர் இடைப்பட்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய கேள்வி நேரத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இது எந்த அதிகாரத்தில் உள்ளது என்பதையும் அந்த வசனத்துடைய எண்ணை நீங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிக்கிறேன். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இந்த வசனம் எந்த அதிகாரத்தில் உள்ளது என்பதை நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.